வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை பயிறு தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு பச்சை பயிறு எடுத்துகிட்ருக்கிறேன். இதே கப்புக்கு 1/4 கப்பு பச்சரிசி, இது ரெண்டும் சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா அலசி எடுத்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த மாதிரி இதை அலசி எடுத்ததுக்கப்புறமா இதில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 8 மணி நேரம் இதை ஊற வைக்கலாம். இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சை பயிறு நல்லாவே ஊறி வந்துட்டுருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இது நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி பயிரெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு 4 பச்சை மிளகாவும் அப்புறமா 2லேருந்து 3 துண்டு இஞ்சி, இது கூட 1 ஸ்பூன் சீரகம் இவ்வளோ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எடுத்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற பயிரையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சூடான தோசைக்கல்லில் 1 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக பரப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப கடினமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக வர்றது மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வேக வைக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே தோசை நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையாகவே தோசை வந்துட்டு இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.